ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஃபேண்டசி சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரிஸோட கதை என்னன்னா, நெல் ஜாக்சன்ற ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணுக்கு ஃபேரி மூலமா மந்திர சக்தி கிடைக்குது. அண்ட் செய்யாத ஒரு கொலைக்காக அவ மேல பழிய போட்டு தேடப்படுற குற்றவாளியா அவளை மாத்திடுறாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடு ஒரு கெட்ட மந்திரவாதி இருக்கான். அவன் இங்கிலாந்தோட ராணியை கொன்னு இங்கிலாந்தோட ஆட்சியை கைப்பற்றணும்னு பிளான் பண்றான். சோ அந்த பொண்ணுக்கும் அந்த மந்திரவாதிக்கும் என்ன சம்பந்தம்? மந்திரவாதி கிட்ட இருந்து ராணியை காப்பாத்தினாலா இல்லையா? அண்ட் அவ குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சாலா இல்லையான்றத ஃபேண்டசி அண்ட் அட்வென்ச்சர் கலந்து சொன்ன கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு ரெனகேட் நெல். இது ஒரு சீசன் இருக்கிற சிங்கிள் சீரிஸ் தான். சோ மொத்த எபிசோட்ஸையும் இந்த ஒரே வீடியோல பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம சீரிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல ஒரு அழகான காட்டுல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவ தான் நம்மளோட ஹீரோயின். அவளோட பேரு நெல் ஜாக்சன். நம்ம நெல்லுனே கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? அவ புள்ள மென்னுகிட்டே குதிரையில சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் அவ எப்பவுமே ஃப்ரீடமா சுத்தணும்னு ஆசைப்படுறவ. கனமான ட்ரெஸ் போட மாட்டா, உடல் வெளியே தெரியற மாதிரியும் ட்ரெஸ் போட மாட்டா. அண்ட் அவளை கண்ட்ரோல் பண்ண அவளுக்கு சுத்தமாவே பிடிக்காது. இப்ப அவ போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு கொள்ளை கூட்டம் சில பேர்கிட்ட கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இவகிட்டையும் ஒருத்தன் வந்து அவளை லாக் பண்ணி உன் தங்க மோதிரத்தை கூடுன்னு கேக்குறான். பட் அவளும் கொடுக்க மாட்டா. உடனே கோபத்துல துப்பாக்கிய வச்சு அவன் மூஞ்சிலே அடிச்சு அவளை கீழே தள்ளிடுறான். அப்ப மின்மினி பூச்சி மாதிரி ஒண்ணு பறந்து வந்து அவளோட வாய்க்குள்ள போயிருது. உடனே அவ பத்தியான பலம் வந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே அந்த கொள்ளக்காரனை தூக்கி ஏர்ல பறக்க விட்டுறா. அவ சில பேர் துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறாங்க. பட் குண்டு எல்லாத்தையுமே கையாலேயே தடுத்துட்டு எல்லா பயல்களையும் போட்டு பொளந்தெடுக்க ஆரம்பிக்கிறா. அண்ட் அதுக்கப்புறமா சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ வாயில இருந்து அந்த லைட் வெளியே வந்துருது. அவளும் நார்மல் ஆகிறா. அண்ட் நெல்லுக்கும் என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. அண்ட் அங்க இருந்த லேடிஸும் இவளை பார்த்து மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கை தட்டி பாராட்டுறாங்க. ஏன்னா இவ்வளவு சக்தி இருக்கிற ஒரு பொண்ணை இது வரைக்கும் அவங்க பார்த்ததே கிடையாது. இப்ப அதுக்கப்புறமா நெல் அவளோட சொந்த கிராமத்துக்கு வரா. அங்க இருந்த மக்கள் எல்லாரும் நெல்லையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது 1705 வருஷம். மேக்சிமம் இந்த காலகட்டத்துல பொண்ணுங்க சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அதிகபட்சம் வெளியே வந்து வேலை பார்த்தா துவைக்கிற வேலை மட்டும் தான் பார்ப்பாங்க. பட் நெல் குதிரையில ஒரு போர் வீரர் மாதிரி வரவும் அதை பார்த்துட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கானுங்க. அண்ட் நெல் பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிராமத்தை விட்டு கேப்டன் ஜாக்சன்ற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இப்ப அப்படியே இன்னொரு பொண்ணு காமிக்கிறாங்களே. இவளோட பேரு ரோசி. அண்ட் இவ தான் நெல்லோட தங்கச்சி. அண்ட் நெல் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே வேலையை பாதியிலே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறா. அதே டைம்ல இந்த சைடு நெல் அவ அப்பா கிட்ட பிரென்ஹம்ன்ற ஒரு போர்ல என் ஹஸ்பண்ட் ஜாக்சன் குண்டி வெடிப்புல இறந்து போயிட்டாரு. நான் மட்டும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிட்டேன். நான் இப்போ ஒரு விதவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ரோசி வரவும் அவளை கட்டி பிடிச்சுக்கிறா. பல வருஷமா நெல் போர்க்களத்துல இறந்து போயிட்டான்னு தான் இவங்களும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவளை உயிரோட பார்த்ததும் ரோசிக்கு சந்தோஷம் தாங்கல. பட் அவ இங்க வந்ததால ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அவங்களுக்கு அப்ப தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி கவுண்ட்ன்ற ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் அந்த கிராமத்துல ஒரு பண்ணையார் மாதிரி. அவனோட நிலத்துல தான் மக்கள் எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அவனுக்கு தாமஸ்ன்ற ஒரு மகனும் இருக்கான். அவன் ரொம்ப கொடூரமானவன். யாராவது காசு கொடுக்கலனா அவங்களோட குதிரையை கூட கொல்லுவான். அண்ட் கண்ணுல படுற பொண்ணுங்களை எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால கவுண்ட்டுக்கு அவன் மேல பயங்கரமான வெறுப்பு வந்துருது. சோ அவனோட மொத்த குடும்ப சொத்தையும் அவனோட பொண்ணு சோஃபி பேருக்கே எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு நெல் உயிரோட வந்ததுக்காக நெல்லோட அப்பா பார்ல பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்கான். அண்ட் நெல்லும் அவ அம்மாவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே கீழே வரா. அப்ப அங்க தாமஸ் சில பேரை கூட்டிட்டு உள்ள வரான். அண்ட் கடந்த சில நாளா தாமஸ்க்கு ரோசி மேல ஒரு கண்ணு. அதனால தொடர்ந்து அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் நெல்லோட அப்பாவுக்கு கவுண்ட் மகனை எதிர்க்க தைரியம் இல்ல. அண்ட் இப்ப நெல்லும் ஒழுக்க மரியாதை இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லவும் தாமஸ்க்கு கோவம் வந்துருது. உடனே தாமஸ் பார உடைக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அவளோட கழுத்தை பிடிச்சு தரையில இழுத்துட்டு போய் அங்க இருக்கிற சேத்து தண்ணியில அமுக்கி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப டக்குன்னு அந்த லைட் அவளோட வாய்க்குள்ள பூந்துருது. அப்புறம் என்ன, அவங்க எல்லாரையும் போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் இதை பார்த்ததும் அவ அப்பா இன்னும் ஹாப்பி ஆகிறான். அதனால இன்னைக்கு யார் எவ்வளவு குடிச்சாலும் ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறான். ஏன்னா அந்த பாரே அவனோடது தான். பட் ரோசியும் நெல் வாயில இருந்து அந்த லைட் மாதிரி ஒண்ணு வெளியே வந்ததை பார்த்துட்டா. அன்னைக்கு நைட்டு நெல் முன்னாடி வந்து அவ கூட பேச ஆரம்பிக்குது. அவளும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பாக்குறா. அப்ப தங்கச்சி கதவை தட்டுற சவுண்ட் கேட்கவும் ஃபேரி பயந்து போய் மறைஞ்சிருது. இப்ப அப்படியே 2 வாரம் போயிடுச்சு. நெல் இப்போ ஆர்மிக்கு போலான்னு முடிவு பண்ணி கிராமத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. பட் அவ போன உடனேயே தாமஸ் நெல்லோட அப்பாவை கடத்திட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில ரோசி கண் முழிச்சு பார்க்கும்போது அவ அப்பாவோட பாடி மட்டும் தான் வந்திருக்கு. இந்த விஷயம் தாமஸோட அப்பா கவுண்ட்டுக்கும் தெரிஞ்சிருது. அதனால மகனை காப்பாத்துறதுக்காக ஒரு வேட்டைக்காரனுக்கு பணத்தை கொடுத்து வேட்டையாடிட்டு இருக்கும் போது நெல்லோட அப்பா குறுக்க வரவும் அவன் மேல தெரியாம குண்டு பட்டுச்சுன்னு சொல்லுன்னு அவங்க கிட்ட போய் சொல்ல சொல்றான். ஆனா வேட்டைக்காரன் கொஞ்சம் நல்லவன் போல. அவன் ரோசி கிட்ட போய் உன் அப்பாவை தாமஸ் தான் சுட்டு கொண்டு
முடியாதுன்னு உண்மையை சொல்லிடுறான். அண்ட் இதை கேட்டதும் ரோசி அவ அக்கா நெல்ல பக்கம் முடிவு பண்றா. அண்ட் ராபர்ட்ன்ற ஒருத்தனோட உதவியோட ஆர்மி ஆபீஸ்க்கு போறா. அங்க பார்த்தா நெல் ஒரு பொண்ணுன்றதுனால ஆர்மில அவளை சேர்த்துக்கல. அதனால மனசு உடைஞ்சு போயிருக்கா. அப்ப நெல் கிட்ட ஸ்டார்டிங்ல ஒருத்தன் அடி வாங்கினா பாத்தீங்களா, ஒரு கொலைக்காரன், அவ எப்படியாவது அவளை அவனோட கூட்டத்துல ஒருத்தியா சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவளை பார்க்க வந்திருக்கான். அப்ப நெல்லோட தங்கச்சி ரோட்ல நிக்கிறத பார்க்கவும் நெல் அவகிட்ட போறா. அண்ட் ரோசியும் கிராமத்துல நடந்ததை பத்தி அவகிட்ட சொல்லவும் நெல் உடனே கிளம்பி கிராமத்துக்கு வரா. அண்ட் நெல்லுக்கும் மொத்தம் 2 தங்கச்சி. சோ 3 பேரும் நியாயம் கேட்கறதுக்காக கவுண்டோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவன் இவங்களோட பார்டெண்டரை கேன்சல் பண்ணி அவங்கள கிராமத்தை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டான். உடனே கோவத்துல நெல்லும் தாமஸோட தலையில துப்பாக்கியை வச்சு, நீ கண்டிப்பா உன் மகனை தண்டிச்சே ஆகணும், இல்லைன்னா உன் மகனை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்ல கவுண்டும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். அப்ப திடீர்னு தாமஸ் துப்பாக்கி எடுத்து அவன் அப்பாவையே சுட்டு கொண்டுறான். அவன் ரொம்ப நாளாவே அவன் அப்பாவை கொள்ளதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவன் சொத்தை ஃபுல்லா பொண்ணுக்கு எழுதி வைக்கணும்னு முடிவெடுத்திருந்தான்ல, அதனாலதான். இப்ப நெல் தான் கவுண்ட கொண்டான்னு அவன் மேல பழிய போட்டுறான். இவளும் உடனே தங்கச்சிகளை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். அப்ப ரோசிக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணான்ல, ராபர்ட், அவனும் அவங்க கூட உதவிக்காக போறான். அண்ட் நெல்லும் அவன் சிஸ்டர்ஸும் இங்க இருந்து தப்பிக்கணும்னா பணமும் சாப்பாடும் தேவை. அதனால வேற வழியே இல்லாம கொள்ளையடிக்க முடிவு பண்றாங்க. சோ வழியில போயிட்டு இருந்த ஒரு குதிரை வண்டியை மறைச்சு அவங்கள மிரட்டி திருடிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அண்ட் அவளோட 2 தங்கச்சியையும் அவளோட மாமா வீட்டுல விட்டுட்டு இவன் மட்டும் தப்பிச்சு அமெரிக்காவுக்கு போயிடலாம். அண்ட் அங்க ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா தங்கச்சியை கூட்டு போலான்னு பிளான் பண்றா. அப்ப ராபர்ட் கிட்ட, நீ தேவையில்லாம பிரச்சனை மாட்ட வேணாம், நீ திரும்ப ஊருக்கே போயிரு, நான் தான் உன்னை கடத்திட்டு போனேன், எப்படியோ தப்பிச்சுட்டேன்னு சொல்லுன்னு சொல்றா. பட் ராபர்ட்டுக்கு அதுல விருப்பம் இல்ல. நெல்லும் அவனை கூட வரக்கூடாதுன்னு சொல்ல கோவமா அவனும் அங்க இருந்து கிளம்பிறான். அப்ப நெல் போய்கிட்டு இருக்கும் போதே இடையில ஒருத்தன் வந்து அவங்கள நிறுத்துறான். அவன் தான் அந்த கொள்ளக்காரன் தான். தாமஸ் நெல்லை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்கான்னு சொல்றான். அப்ப டக்குனு அங்க ராபர்ட் வந்து அவனை பேக்ல இருந்து பிடிச்சு அவனை லாக் பண்ணிடுறான். அண்ட் ராபர்ட் நெல்லுக்கு உதவணும்னு நினைக்கிறான். அதனாலதான் அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான். அப்ப தகவல் சொல்ல வந்தவனும் நெல் அவ தங்கச்சிய மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா மாட்டிக்குவாங்க. ஏன்னா முதல்ல சொந்தக்காரங்க வீட்டுல தான் தேடுவாங்க. ஏன் அவளோட மாமாவே காசுக்காக கூட இவங்களை பிடிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். சோ நெல்லும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த கொள்ளக்காரன் கூட சேரலான்னு முடிவு பண்ணிடுறான். இப்ப இந்த சைடு கவுண்ட்டுக்கு இறுதி சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒருத்தன் அங்க வரான். அவன் டார்க் மேஜிக் எல்லாம் பண்ணுவான். இவன் ஐடியா கொடுத்துதான் தாமஸ் அவன் அப்பாவை கொலை பண்ணான். அண்ட் அந்த மந்திரவாதி கவுண்ட் பசங்களுக்கு டார்க் மேஜிக் சொல்லி கொடுத்து அவங்கள கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறான். பட் ஒருத்தரை தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதனால யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு முடிவு பண்றதுக்காக தான் இப்ப இங்க வந்திருக்கான். பட் தாமஸ் அவன் அப்பாவை கொன்னது நினைச்சு குற்ற உணர்ச்சியில இருக்கான். ஆனா அவன் தங்கச்சி சோபிக்கு தாமஸ் தான் அவன் அப்பாவை கொன்னான்னு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் நெல் மேல பழிய போட்டு ஜெரோன்ற ஒருத்தனை அனுப்பி நெல்லை பிடிக்க சொல்லியிருக்கா. அண்ட் அவ சிச்சுவேஷனை ரொம்பவே பொறுமையா நீட்டா ஹேண்டில் பண்றா. சோ அந்த மந்திரவாதி சோஃபியை தேர்ந்தெடுத்துறான். இப்ப அப்படியே 3 நாள் போயிருச்சு. நெல்லும் அவன் கூட இருந்த கொள்ளக்காரனுங்களும் பணக்காரன் மாதிரி வேஷம் போட்டு ஒரு பணக்காரன் கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அண்ட் அடுத்த நாள் சீட்டு விளையாட்டுல அவனை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். ஆனா அங்க வேலை பார்க்குற ஒருத்தனுக்கு அவன் ஒரு திருடன்னு தெரியும். அண்ட் நெல்லையும் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கான். அதனால ரகசியமா தாமஸ்க்கு தகவல் கொடுத்துறான். பட் தாமஸ் அதை பார்த்துட்டும் அதை கண்டுக்காம விட்டுறான். அப்ப சோஃபி அவங்கிட்ட, இங்க பாரு, நீ பண்றது நல்லா இல்ல, நீ குற்றவாளியை தேடுற மாதிரி நடிக்கவாது செய்யணும், இல்லைன்னா நீ தான் கொன்றுப்பேன்னு எல்லாருக்கும் டவுட் வந்துடும், அப்புறம் மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதிக்கு ஒரு லெட்டரை போட்டுட்டு அவளே அவங்கள பிடிக்க அந்த மாளிகைக்கு கிளம்புறான். இப்ப இந்த சைடு அந்த மந்திரவாதி சோஃபியோட லெட்டரை பார்த்துட்டு கையில இருந்து ஒரு மோதிரத்தை கலட்டி அதை வச்சு ஒரு சீக்ரெட் ரூம் ஓபன் பண்றான். உள்ள போய் டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப காடெல்லாம் அதிர ஆரம்பிச்சு பூமி பொளந்து அதுக்குள்ள இருந்து மான் கொம்பு தொப்பி போட்ட ஒருத்தன் வெளியே வரான். அண்ட் அவன் நெல்லை பிடிக்க நேரம் அங்கதான் வரான். அப்ப அந்த ஃபேரி அவ வாய்க்குள்ள பூந்துருது. அப்ப ஜன்னலை உடைச்சுக்கிட்டு அவனும் உள்ள வர நெல் அவன் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். பட் பயபுள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். காயம் பட்டாலும் இவனுக்கு தானா சரியாகிறது. அப்ப கரெக்டான டைம் பார்த்து நெல் அவனோட கழுத்தை வெட்டிட்டு கொள்ளக்காரனையும் கூட்டிட்டு அங்க இருந்து ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிடறான். இப்ப உடனே சோஃபியோட ஆளுங்களும் அவளை ஃபாலோ பண்ணி போறானுங்க. அப்ப மறுபடியும் அந்த ஃபேரி அவளோட வாய்க்குள்ள புகுந்துருது. அப்ப அவளோட சிஸ்டர் வெளியே வந்து துப்பாக்கியால சுட முயற்சி பண்றா. அப்ப அவன் மேலேயே துப்பாக்கி குண்டு பட்டுருது. அண்ட் கொள்ளக்காரனும் அவங்க கிட்ட மாட்டிக்கிறான். பட் இப்ப கொள்ளக்காரனை காப்பாத்தினா சிஸ்டரை காப்பாற்ற முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் சிஸ்டரை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு நெல்லும் ஒரு கிராமத்துக்குள்ள போறா. அங்க பார்த்தா ஏதோ ஒரு நோய் பரவி மொத்த ஊர் மக்களும் இறந்து போய் கிடக்காங்க. சோ வேற வழியே இல்லாம நெல் அங்கேயே தங்கி தங்கச்சி உடம்புல இருக்கிற குண்டை அவளே வெளியே எடுக்கலான்னு பிளான் பண்றா. அண்ட் குண்டையும் வெளியே எடுத்துடுறா. இப்ப அடுத்த நாள் காலையில தங்கச்சி முடிச்சதும் அவளுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்க ஆரம்பிக்குது. அதனால டாக்டரை கூட்டிட்டு வரதுக்காக நெல்லு டவுனுக்கு போக ஆரம்பிக்கிறா. அப்ப போகும்போதே அந்த ஃபேரி கிட்ட பேசிக்கிட்டே போறா. அண்ட் அந்த ஃபேரி நெல்ல உலகத்தை காப்பாத்த தேர்ந்தெடுத்திருக்கு. அண்ட் அவளுக்கு எப்ப ஆபத்து வந்தாலும் டக்குன்னு வந்து அவளுக்கு உதவி பண்ணும். ஆமா, நான் எந்த தப்புமே பண்ணல, அப்புறம் ஏன் நான் குற்றவாளியா வாழணும்னு புலம்பிக்கிட்டே வரா. அண்ட் ஃபேரியும் அவளுக்கு ஆறுதல் சொல்லுது. இப்ப இந்த சைடு அந்த மந்திரவாதி அனுப்புனால மான் கொம்பு வீரன்
அவனை இவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதனால அவனுக்கும் இப்ப காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால ராணி நடத்துற மீட்டிங்க்கு அவனால போக முடியல. அண்ட் ராணியும் அந்த மான்கொம்பு வீரன் வந்ததை கேள்விப்பட்டதும் பயந்து போய் இருக்கா. ஏன்னா புராணங்கள்ல அவன் ஒரு கொடூரமான வேட்டைக்காரன், அவன் வந்தா அந்த நாட்டு மன்னன் இறந்துருவான்னு அந்த புராணங்கள்ல இருக்குன்னு ஒரு வதந்தியும் இருக்கு. அதனாலதான். பட் நெல் அவனை கொன்னுட்டான்னு கேள்விப்பட்ட பிறகுதான் ராணிக்கு நிம்மதியே வருது. அதனால நெல் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு அவளை படையில சேர்த்துக்கலாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. பட் மீட்டிங்ல இருந்தவங்க எல்லாரும் அதெல்லாம் முடியாது, அவ ஒரு முக்கியமான மனுஷனை கொலை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு சோஃபி அந்த மந்திரவாதி கிட்ட வந்து அவனை அவளோட வீட்டுக்கு கூப்பிடுறான். ஏன்னா டார்க் மேஜிக் கத்துக்கணும்னு ஆசைப்படுறா. இத பத்தி தாமஸ் கிட்ட சொல்லவோ வேணாம், அவன் ஒரு மோசமான மந்திரவாதி, அவன் சொல்லிதான் நம்ம அப்பாவையே நான் கொன்னேன், என் மைண்டே மாத்திட்டான், தயவு செய்து அவனை நம்பாதன்னு சொல்றா. பட் அவ பேச்ச கேட்கிற மாதிரியே தெரியல. அண்ட் தாமஸும் அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணி அங்க இருந்து லண்டனுக்கு போலான்னு பிளான் பண்ணிடுறான். இப்ப மந்திரவாதி சோஃபி கிட்ட வந்து நீ ஒரு தடவை டார்க் மேஜிக்க கத்துக்கிட்டா இருளுக்கு சேவை செய்யணும்னு சொல்றான். அண்ட் அவளும் ஒத்துக்கிறான். அண்ட் இன்னொரு விஷயம், இன்னும் சில வாரங்கள்ல ராணிய கொலை பண்ண போறேன், எனக்கு பதிலா நீ தான் அதை பண்ணணும்னு சொல்றான். இப்ப இந்த சைடு நெல்லு டவுனுக்கு போய் டாக்டர் பார்த்துட்டு என் தங்கச்சியை கொள்ளக்காரனுங்க சுட்டுட்டானுங்க, ப்ளீஸ் வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லுவோம். அவனும் அதை நம்பி ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக குதிரை வண்டியில ஏறான். அண்ட் அதே டைம் இந்த சைடு ரோசி அவ தங்கச்சியை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப செல்ஃப்ல இருந்த புக்ஸ் எல்லாம் மின்ன ஆரம்பிக்குது. இவளும் அதை எடுத்து பார்த்தா அதுல காயத்தை சரி பண்ண சில குறிப்புகள் இருக்கு. பட் அதுக்கு தேவையான பொருள் எங்க கிடைக்கும்னு அவளுக்கு தெரியல. அப்ப பக்கத்துல இருந்த மரக்கதவு கிட்ட பார்த்தா அதுக்கு தேவையான பொருள் இருக்கு. பட் அதை யாரு வச்சான்னு அவளுக்கு தெரியல. சோ அவளும் அதை எடுத்துட்டு புக்ல போட்டிருக்கிற மாதிரியே மருந்தை தயாரிச்சு அவளுக்கு போட்டு விடுறா. அண்ட் ரோசிக்கும் மந்திர சக்தி இருக்கு. அதனாலதான் நெல் கூட இருக்கிற பேரிய அவளால பார்க்க முடிஞ்சது. அப்ப அந்த டாக்டரும் அங்க வந்து பார்த்தா ரோசி போட்ட மருந்து நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. பட் காயத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. அதனால அவனும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு சரி பண்ணிடுறான். இப்ப நெல்லும் டாக்டருக்கு நன்றி சொல்லிட்டு அவளோட வெட்டிங் ரிங்க கலட்டி கொடுக்குறா. பட் அவனுக்கு நெல்லை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. உன்னை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது, நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது, நீ என் அண்ணன் ஓமின்றவனை போய் கண்டுபிடி, அவன் நேர்மையான ஆபீசர், அவன் உனக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர உதவுவான்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்பிடுறான். சோ நெல்லும் தங்கச்சிகளை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு டாக்டர் சொன்ன ஓமியை தேடி கிளம்புறா. அண்ட் ஓமியோட ஆபீஸ்க்குள்ள போய் பார்த்தா அவன் இறந்து கிடக்குறான். அண்ட் அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஜன்னல் வழியா வெளியே குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறா. அண்ட் நெல்லு தான் ஓமியை கொன்னுட்டான்னு செய்தி ஊர் ஃபுல்லா வேகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால பிளானை சேஞ்ச் பண்ணி ஆகணும். சோ நெல் தங்கச்சிகளை மாமா வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிடுறா. நெல்லோட மாமா பார் ஒன்னு நடத்திட்டு இருக்காப்ல. அதனால ட்ரிங்க்ஸ கொண்டு போற வண்டிய ஊடல புகுந்து மடக்கி டிரைவரை கடத்திட்டு அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அண்ட் அந்த ட்ரிங்க்ஸ் வண்டியில 3 அக்கா தங்கச்சிகளும் அவங்க மாமாவோட இடத்துக்கு போய் மாமாவை மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, அப்பா இறந்துட்டாரு அண்ட் அந்த கவுண்டர் நான் கொல்லல, இத பத்தி டீட்டெயிலா பேச டைம் இல்ல, எல்லாத்தையும் ரோசி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா, கொஞ்ச நாள் என் தங்கச்சிகளை நல்லா பாத்துக்கோங்க, நான் அமெரிக்காவுல தங்க ஒரு நல்ல இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அப்படியே காட்டுக்குள்ள வரா. அண்ட் அந்த வண்டி டிரைவர்ஸை கலட்டி விடவும் அவனுங்களும் வேகமா அங்கிருந்து ஓடி போயிடறானுங்க. இப்ப இந்த சைடு சோஃபி டார்க் மேஜிக்க நல்லா கத்துக்க ஆரம்பிச்சிட்டா. அண்ட் ஒரு ஆப்பிள தொடாமலேயே வெடிச்சு செதற வைக்க முடியுது. அண்ட் அவளோட பார்வையாலேயே பூச்சிகளை கொல்ல முடியுது. அவ வேகமா கத்துக்கிறத பார்த்ததும் அந்த மந்திரவாதி அவளுக்கு புது மந்திரத்தை கத்து கொடுக்க முடிவு பண்றான். அதை யூஸ் பண்ணி அவளால நெல்லை கண்டுபிடிச்சு அவளை சிறப்பிடிக்கவும் முடியும். பட் அதுக்கு நெல்லோட பொருள் ஏதாவது ஒண்ணு வேணும். அதிர்ஷ்டவசமா நெல் அரண்மனையில் சண்டை போட்டு இருந்தப்ப நெல்லோட நெக்லஸ் ஒன்ன எடுத்தா. அண்ட் அதுல அவளோட முடியும் இருந்துச்சு. இப்ப அப்படியே கட் பண்ணா நெல் அந்த கொள்ளக்காரனை அடைச்சு வச்சிருந்த சிறைக்கு வரா. ஆனா அங்க டெய்லியும் 12 மணிக்கு பணக்காரங்க எல்லாம் காசு கொடுத்து புகழ்பெற்ற கொள்ளக்காரனை பாக்குறதுக்காக வரிசையில நிக்கிறானுங்க. அதனால இப்போதைக்கு கொள்ளக்காரனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேணான்னு நிறுத்தி வச்சிருக்கானுங்க. இவங்களை தாண்டி நெல்லுக்கு எப்படி உள்ள போறதுன்னே தெரியல. சோ ஹோட்டல்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தன் பதட்டத்தோட உள்ள வந்து இங்க யாராவது டாக்டர் இருக்கீங்களா, ஒரு கைதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்ல நான் டாக்டர் தான் சொல்லிட்டு நெல் அவங்க கூட சிறைக்குள்ள போறா. உள்ள போய் பார்த்தா ஒரு கைதிக்கு ஒரு தொற்று நோய் பரவி இருக்கு. இங்க பாருங்க, இந்த நோய் பரவும், அதனால பக்கத்து சிறையில இருக்கிற கொள்ளக்காரனையும் செக் பண்ணணும், ஏன்னா அவனுக்கும் இது பரவி இருந்தா அவனை பார்க்க வர பணக்காரங்களுக்கும் பரவும்னு சொல்ல அவளை கொள்ளக்காரனை பார்க்க பெர்மிஷன் கொடுத்துறான். உடனே அவனோட சிறைக்கு போய் இங்க பாரு, உடனே நீ செத்த மாதிரி நடிக்கணும், நானும் நீ செத்துட்டேன்னு வீரர்கள் கிட்ட சொல்லிடுவேன், அப்புறம் உன்னை சவப்பெட்டியில அடைப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றா. பட் கொள்ளக்காரன் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா நெல்லால வர முடியாம போயிருச்சுன்னா அவன் செத்தே போயிருவான். அதனால ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப ஒரு பொண்ணு உள்ள வரா. அவ நெல்லை பார்த்ததும் அவ டாக்டர் கிடையாது, அவ நெல் தான் அவளுக்கு தெரிஞ்சிருது. உடனே அவளுக்கு தெரியாம காவலர்கள் கிட்ட சொல்லவும் அவங்க நெல் கிட்ட வந்து நீங்க இன்னொரு பேஷண்ட்டையும் பார்க்கணும்னு போய் சொல்றாங்க. அண்ட் அவளும் வேற வழி இல்லாம அவங்க கூட போறா. அப்போ
ஒரு சிறக்குள்ள அவ போகவும் டக்குன்னு சிறக்கதவை பூட்டிடுறான். அப்ப நெல்லும் சிறக்கதவை உடைக்க ட்ரை பண்றா. பட் என்னாச்சுன்னு தெரியல, அந்த ஃபேரி அப்ப வரவே இல்லை. அதனால கதவை உடைக்கவும் முடியல. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு சோஃபியும் அந்த டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த சிறையோட சுவர்ல கருப்பு கலர்ல ஏதோ லிக்விட் மாதிரி வெளியே வர ஆரம்பிக்குது. அண்ட் நெல்லும் தப்பிக்க வழியை யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ஃபேரி வந்து சுத்தி பாரு அப்படின்னு சொல்லுது. அண்ட் அந்த சிறையில நிறைய பொண்ணுங்களையும் குழந்தைகளையும் அடைச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒரு குழந்தைக்கு தங்கச்சிக்கு சாப்பாடு ஊட்டினதுக்காக 2 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னும் சில குழந்தைகளுக்கு குளிருதுன்னு போர்வை போத்துனதுக்காக மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இங்க பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் மதிப்பு எல்லாமே. அண்ட் நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் இதுதான். இவங்களை காப்பாத்தி இவங்களோட தலைவிதியவே மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளோட வாய்க்குள்ள புகுந்துருது. உடனே சரக்கதவை உடைச்சிட்டு எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி பறக்க விட்டுறா. அண்ட் அப்படியே எல்லாரையும் வெளியே போக சொல்றா. இப்ப உடனே எல்லாரும் வெளியே போறாங்க. அப்ப சோஃபியோட மேஜிக் இன்னும் பவர்ஃபுல்லா வேலை செய்யவும் சுவர்ல இருந்து நிறைய கைங்க வெளியே வந்து அவளை பிடிக்க ட்ரை பண்ணுது. இப்ப அவளும் சரக்கதவை கேடயமா வச்சு யூஸ் பண்ணி அதை தாண்டி வந்துடுறா. அப்ப திடீர்னு வழியில ஒரு சுவர் ஒண்ணு உருவாகுது. அண்ட் ராபர்ட் அந்த சைடு மாட்டிக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு சில பேர் நெல்லோட மாமாவோட பாருக்குள்ள புகுந்து நெல்லோட தங்கச்சியை கடத்திட்டானுங்க. அங்க இன்னொரு பொண்ணையும் கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. ஸ்டார்டிங்ல நெல் ஒரு குதிரை வண்டியை கொள்ளையடிச்சால. அண்ட் அதுல இவ்வளவு இருந்தா. அப்ப நெல் ஒரு ஆம்பளைன்னு நினைச்சு அவளை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கா. அத பத்தி அவளோட தங்கச்சி கிட்ட சொல்லவும், ஐயோ அவ ஆம்பளை கிடையாது, அவ ஒரு பொண்ணு, அவ என்னோட அக்கா தான், உன்னைய அக்கா ரோசின்னு நினைச்சு கடத்திட்டாங்க போலன்னு நினைக்கிறேன்னு நெல் தங்கச்சி சொல்றா. அண்ட் வழியில கடத்தல்காரனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் இதுக்கு முன்னாடி அரசாங்கத்துல நடக்கிற நாடகங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். பட் ஒரு சின்ன பிரச்சனையால அவனையும் அவன் டீமையும் வெளியே துரத்திட்டானுங்க. இப்ப நெல்லோட சிஸ்டரை பிடிச்சி நெல்லை வர வச்சு அவளை கொலை பண்ணி நாங்க ஒரு ஹீரோன்னு அரசாங்கத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி நெல்லோட தங்கச்சியை கடத்திட்டு வந்திருக்கானுங்க. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு நெல் அமெரிக்காவுக்கு போற பிளான கேன்சல் பண்ணிட்டா. அண்ட் ஃபேரி கூட சேர்ந்து பல கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஏழை மக்களுக்காக போராடணும்னு முடிவு பண்ணிடுறா. இப்ப மாமா வீட்டுக்கு வந்து பார்த்தா தங்கச்சி கடத்திட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அண்ட் நெல்ல ஒரு இடத்துக்கு வர சொல்லி எழுதி வச்சுட்டும் போயிருக்கானுங்க. சோ நெல்லு ரோசியும் தங்கச்சியை காப்பாத்த அங்க கிளம்புறாங்க. அங்க போனா அந்த கடத்தல்காரன் உன் தங்கச்சி உயிரோட வேணும்னா இந்த விஷம் கலந்த ட்ரிங்க குடின்னு சொல்றா. ஆனா ஃபேரி அவனுக்கே தெரியாம அந்த கிளாஸ் இருந்த இடத்த மாத்தி வச்சிருது. சோ கடத்தல்காரன் விஷம் இருந்த ட்ரிங்க் எடுத்து குடிச்சிடறான். உடனே அவனோட தொண்டை கப்ப ஆரம்பிக்குது. அப்ப ரோசியும் உள்ள வந்து அவங்களை அட்டாக் பண்ணி நெல்லுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்தையும் அடிச்சு பார்க்க விட்டுட்டு தங்கச்சியை காப்பாத்துறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர்ல நெல்லை பத்தி நிறைய செய்தி வர ஆரம்பிக்குது. அவளை எல்லாரும் பெண் பிசாசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால நெல்லு கடுப்பாகி பிரிண்டிங் மிஷினை உடைக்கலான்னு அங்க போறா. அப்ப ஃபேரி அங்க வந்து மிஷினை உடைக்கிறதுனால உனக்கு எந்த பயனுமே கிடையாது, அதுக்கு பதிலா அதை நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம்னு சொல்லுது. இவளும் சரின்னு உள்ள போய் பார்த்தா அங்க ராபர்ட் வந்திருக்கான். அண்ட் அங்க ஒரு லேடி இருக்காளாம். அவ எல்லா நியூஸையும் பார்த்துட்டு போடலாமா வேணாமான்னு சொன்ன பிறகுதான் நியூஸ் பேப்பரை பிரிண்ட் பண்ணுவாங்களாம். சோ நெல்லும் உடனே கத்தி எடுத்து அந்த லேடி இருக்கிற இடத்த சொல்லு அப்படின்னு அங்க வேலை செய்யறவங்க கிட்ட கேட்கவும் அந்த லேடி இப்ப கோர்ட்ல இருப்பான்னு சொல்றாங்க. அண்ட் கரெக்டா அந்த லேடியும் அப்ப அங்க வந்துடுறா. எதுக்காக என்ன பத்தியும் என் அப்பாவை பத்தியும் தப்பு தப்பா நியூஸ் போடுற, மரியாதையா நீ தப்பா போட்டுட்டேன்னு செய்தியை பப்ளிஷ் பண்ணு அப்படின்னு நெல் சொல்றா. பட் அவ அதுக்கு ஒத்துக்கல. அண்ட் அதே டைம் இந்த சைடு பணக்காரங்க எல்லாரும் அரசாங்க அதிகாரிகளோட ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பட் சோஃபி ஒரு பொண்ணுன்றதுனால அவளை அலோ பண்ணல. அப்ப அங்க தாமஸ் மீட்டிங்ல கலந்துக்க வரான். அப்ப சோஃபியும் ஒரு ஆபீஸ் ரூமுக்குள்ள போறா. அங்க போய் தரையில ஒரு ரகசிய பாதையை ஓபன் பண்ணி அதுக்குள்ள போய் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அண்ட் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே நெல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறா. அண்ட் அவ கூட பேசிட்டு இருந்தால ஒரு லேடி, அவளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப உடனே அவ மூலமா உன்னால எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நெல்ல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே அவளை இழுத்துட்டு போய் அவளோட தலையை ஒரு மெஷினுக்கு நடுவுல கொண்டு போறா. இப்ப அந்த மெஷினை ஆன் பண்ண போகும்போதே அங்க இருந்த நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் செதறி பறக்க ஆரம்பிக்குது. அப்ப நெல்லு திரும்ப அந்த லேடியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கவும் அந்த லேடி சோஃபியோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்துடுறா. இப்ப உடனே சோஃபியும் அந்த மந்திரவாதி கிட்ட போய் நெல் நியூஸ் பேப்பர் ஆபீஸ்ல இருக்கா அண்ட் நம்மளை பத்தி நியூஸ்ல பிரிண்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல இனிமேலும் லேட் பண்ணக்கூடாது, நாளைக்கே ராணியோட கதையை முடிச்சிடலான்னு மந்திரவாதி பிளான் பண்றான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு நெல் அந்த லேடி கிட்ட ராணியோட காவல் பட தலைவன் ஒரு மந்திரவாதி, அவன் ஒரு துரோகி. அண்ட் கவுண்ட் பையன் தாமஸ் தான் கவுண்ட கொன்னான், அதுவும் சொத்துக்காக. நான் அவனை கொல்லலன்னு உண்மையை சொல்லி போராடி அவளை நம்ப வச்சிடறா. அண்ட் அதை பத்தின நியூஸை பப்ளிஷ் பண்றதுக்கும் சம்மதிக்க வச்சிடறா. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு நெல் கூட இருந்த கொள்ளக்காரனுக்கு கோர்ட்ல மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அதனால கோர்ட்ல இருந்தே தப்பிச்சு ஓடிட்டான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு ராணிய கொல்ல போறாங்கன்னு நெல்லுக்கும் தகவல் கிடைக்குது. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு சோஃபி அவனோட அண்ணன் தாமஸ் கழுத்துல ஒரு பாம்பு டிசைன் இருக்கிற செயின் இருக்கிறத பாக்குறா. அது அந்த மந்திரவாதியோட சிம்பிள். அவன் தாமஸை கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். சோ சோஃபியும் அந்த நெக்லஸை கலட்ட முயற்சி பண்றா. பட் முடியல. அண்ட் அவனை இருள் சக்தி கட்டுப்படுத்திருக்கு
இருக்குன்னு தெரிஞ்சதும் நேரா அந்த மந்திரவாதி கிட்ட வர. அவனும் அவளை பேசியே சமாளிக்க முயற்சி பண்றான். பட் மந்திரவாதி தான் அவனோட சுயநலத்துக்காக தாமஸையும் கண்ட்ரோல் பண்ணி இவளையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு அப்பதான் அவளுக்கு தெரிய வருது. இது தெரிய வந்ததும் மேஜிக்கால அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் அவளால சமாளிக்க முடியல. சோ அந்த மந்திரவாதி சோஃபிய சிறையில அடிச்சுட்டு நெல்லை தேடி கிளம்புறான். ஏன்னா ராணியை கொன்னுட்டு ஆட்சியை பிடிக்கிறது தான் அவனோட பிளான். அதுக்கு நெல்லு கண்டிப்பா இடைஞ்சல் பண்ணுவா. அதனாலதான் அவளோட சோழியை முடிச்சிடலானே அவளை தேடி கிளம்பி போறான். இப்ப இந்த சைடு நெல் அவளோட சக்தியை பயன்படுத்தி அரண்மனையில இருந்த காவலர்களை அடிச்சு போட்டுட்டு அப்படியே உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா ராணியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அவ அந்த மந்திரவாதி கட்டுப்பாட்டுல இருக்கா. அப்ப அந்த மந்திரவாதி அங்க வந்து நெல்லை லாக் பண்ணிடுறான். அந்த மந்திரவாதிக்கு தாமஸ் செயின் ஒன்னு போட்டிருந்தால அந்த செயின் மூலமா தாமஸோட ஆன்மா சக்தியை பயன்படுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருக்கான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு ரோசியும் ராபர்ட்டும் தாமஸ கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் அந்த பாம்பு டாலர் அவ உடம்போட ஒட்டிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அதை புடிங்க எடுக்க ட்ரை பண்றா. அப்ப அந்த மந்திரவாதிக்கும் பவர் குறைய ஆரம்பிக்குது. உடனே நெல்லும் வெளியே ஓடி வரா. சோஃபியும் சிறையில இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வரா. அப்ப மந்திரவாதி அவனோட மந்திர கோலை மேல தூக்கி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப டக்குன்னு பகல் இரவா மாறிடுது. சூரியனை சுத்தி இருள் சொல்ல ஆரம்பிக்குது. அப்படியே அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப சோஃபியும் நெல்லும் ஒன்னா சேர்ந்து மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப குதிரையில ஒருத்தன் ராணி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவனை திசை திருப்பவும் ராணி தான் தப்பிச்சு போறான்னு நினைச்சு மந்திரவாதி வேகமா போய் பாக்குறான். பார்த்தா அது ராணி கிடையாது. அந்த கோவத்துல அவனை தூக்கி பறக்க விட்டுறான். அண்ட் அந்த கேப்ல நெல்லு நேரா தாமஸ் கிட்ட வரா. ரோசியால அந்த செயினை ரிமூவ் பண்ண முடியல. அதனால நெல்லும் ஃபேரிய அவன் உடம்புக்குள்ள அனுப்பி அந்த மந்திரத்தை உடைக்க ட்ரை பண்றா. இப்ப ஃபேரியும் அவளை விட்டு வெளியே வந்ததால நெல் இப்போ சாதாரண மனுஷாகிட்டா. அப்ப அந்த மந்திரவாதி உள்ள வரவும் அவ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். பட் நெல்லால அவளை சமாளிக்க முடியல. அவனும் நெல்ல கொல்ல போகும்போதே கரெக்டா ஃபேரி அந்த பாம்பு செயினை தாமஸ் உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணிருது. அப்ப டக்குன்னு மந்திரவாதிக்கு மேஜிக் பவரும் குறையுது. அப்ப பின்னாடியில இருந்து சோஃபி ஒரு வாளை வச்சு குத்தி அவனோட சோழிய முடிச்சிடுறா. சோ இவ்வளவு நாளா இங்க நடந்த எல்லா பிரச்சனையும் அந்த மந்திரவாதி கிரியேட் பண்ணதுதான். அண்ட் இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு மறுபடியும் நார்மல் ஆகிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ராணியும் நெல் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்து அவள் அரண்மனையோட பாதுகாப்பு படைக்கு தலைவரா இருக்க சொல்றா. பட் நெல்லும் அதெல்லாம் எனக்கு வேணாம், என் அப்பாவோட பார நடத்த எனக்கு அனுமதி கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்ல ராணியும் சம்மதிக்கிறா. அண்ட் இந்த சந்தோஷமான சீனோட இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல சீரீஸ் ஆர் மூவிஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.